உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள். வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் இசைமதி வாணன். இன்றைக்கி நம்ம காணொலியில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் 18 தொலைக்காட்சி ஒரு நேர்காணலுக்கு, அதாவது 2 பேர் உட்காந்து பேசுகிற ஒரு டிபேட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, யார் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை இணைப்பாளர் சிதம்பரம் சீமான் அவர்களுக்கும், சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனாங்களா, இயக்கத்தில் இருக்கவங்களை பார்த்தாங்களா, தலைவர் அவர்களை பார்த்தாங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் பேசியிருந்த எல்லாளன் அப்படிங்கிற ஒரு படத்தில் காணொலி ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்த சந்தோஷ் அவர்களுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த சந்தோஷ் அண்ணன் சீமானை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாங்க, என்ன நடந்தது அப்படின்னு பேசியிருந்தாங்க இல்லையா. சரி, அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா, அப்போ சீமான் அவர்களை ஒத்துக்கொள்கிறாரா, சீமான் அவர்கள் நேரடியாக சந்தோஷோடு வாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் 18 தொலைக்காட்சி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அண்ணன் சீமான் அதுக்கு ஒத்துழைச்சு நான் வர தயார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை திடீர் திருப்பமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் அதில் நான் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். முதல்ல சந்தோஷ் யார், அண்ணன் சீமான் யாருன்னு எல்லாருக்கும் உலக தமிழர் அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால நம்ம தெரியாத சந்தோஷை பற்றி பேசிக்கலாம். அந்த சந்தோஷ் அவர்கள் கொடுத்த நியூஸ் 18 தொலைக்காட்சியில் அந்த ஒளிப்பதிவில் சந்தோஷ் நேற்றைய தினம் ஒரு விவாதத்தில் கலந்துருந்தாங்க. அப்படி விவாதத்தில் கலந்து கொள்கிற போது அண்ணன் சீமான் அவர்கள், இப்போ சமீப காலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈவே ராமசாமி அவர்களை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேச தொடங்கிய பிறகு சீமான் அவர்களை பற்றிய புதிய புதிய தகவல், அதாவது உண்மைக்கு மாறான தகவலை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா அண்ணன் சீமான் பேசிய பேச்சுக்களெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை இப்போ பொதுமக்களிடையே கிளப்புகிற வேலையை செய்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு ஒரு ஆதாரமாக அதை எப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனதே முதல்ல போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் போனார், அவர் தலைவரை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு, மொத்தமே 8 நிமிடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, 8 நிமிடங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசல்ல, அதாவது அந்த வீட்டோட இல்லத்தில் செக்கிங்ல இருந்து அவரை சரிவாக்குலேருந்து உள்ளே போய் எல்லாத்தையும் 4 அடுக்கையும் தாண்டி தலைவரை பார்த்துட்டு திருப்பி வாசலுக்கு வெளியே தள்ளுறது வரைக்கும் அப்படின்னா ஒரு 2 நிமிடம் தலைவரை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இல்லை 8லேருந்து 10 நிமிடம் பார்த்தார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்கள் இல்லை, ஆனால் அவர் தலைவரை பார்க்க கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதோட அடுத்த கட்டமாக இப்போ இதை எப்படி நிரூபிக்கிறது, இந்த அவர் துப்பாக்கி பரிசு சுடுறதோ தலைவரை சந்திச்சதோ இதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லி எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு பார்த்து புதுசாக இப்போ சந்தோஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த சந்தோஷ் யாருன்னு பார்த்தா, தமிழ் சினிமாவில் ஒரு உதவி ஒளிப்பதிவாளராக பயணித்து அவர் குழுநாடு வெளியே ஒரு சில விளம்பர படங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இயக்கத்திலிருந்து தொடர்பு கொண்டு அவர் ஒரு படத்தை, அதாவது ஒளிப்பதிவு சம்பந்தமாக சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்காரு. அது யாரோட தொடர்பு தானே, இயக்கம் அப்படின்னா ஒரு 2 பேரை தொடர்பு கொண்டு இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து அப்படியே போய் போகிறதானே. ஏன்னா திரைப்படத்தில் இயக்கத்தை பற்றி நீங்கள் நல்லா நினைவு இருக்கும். இயக்கம் அப்படின்னு சொன்ன உடனே என்னென்னா, எல்லாரும் துப்பாக்கி கொண்டு போராடுகிற ஒரு இயக்கம், என்ன சினிமா சம்பந்தப்பட்டவங்களாம் அழைச்சிருக்கா அப்படிங்கிறது முதல்ல பேரதிர்ச்சியாக தான் இருக்கும். இங்கே அதான் சிக்கல். ஒரு விடுதலை இயக்கம் என்பது இப்படிதான் இருக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி சுக்குநரா காலி பண்ணது தமிழீழ விடுதலை இயக்கம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் போராடுறத கலையாகவும் மக்களுக்கு எப்படி எல்லாமே மக்கள்கிட்ட மூலமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சவங்க. ஆவணப்படங்களை எடுத்து வைக்கணும்னு நினைச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் எப்படி போராடினோம், எப்படியெல்லாம் வெற்றி பெற்றோம், எப்படியெல்லாம் சிரமப்பட்டோம் அப்படிங்கிறத முழுமையான ஒரு படமாக கூட எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அதனால தான் தலைவர் அவர்கள் சினிமா துறை சார்ந்தவர் நிறைய இங்கேருந்து போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயா மணிவண்ணன், ஐயா பாரதி ராஜா, அண்ணன் ராஜ்கிரண் அவர்கள், அப்புறம் ஐயா மகேந்திரன் அவர்கள், இப்படி என்னட்டு நம்ம நிறைய பேர் சொல்லாமல் இருப்போம். அவ்வளோ நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் ஐயா மகேந்திரன் அவர்களோட இயக்கம் பற்றிய பாடம் எடுப்பதற்காக நம்ம நாட்கள் அங்கே போய் தங்கியிருந்தாங்க. அப்படி ஒருத்தர் மூலமாக தொடர்பில் சந்தோஷ் அவர்கள் அங்கே போகிறாங்க. எல்லாளன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம், இப்போ கூட நீங்கள் போய் தேடி பார்த்துருக்கலாம். தமிழின் உணர்வாக நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இல்லை இந்த காணொலியில் தான் முதல் முறையாக எல்லாளன்கிற வார்த்தையை நீங்கள் கேள்விப்படுறவங்க இணையத்தில் போய் பார்த்தா கூட அந்த திரைப்படம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த திரைப்படம் என்பது ஈழப் போராட்டத்தில் உண்மையிலே நடந்த அனுராதபுர வான்படை தாக்குதல் எப்படி நிகழ்த்தப்பட்டது, இயக்கத்தால் எப்படி திட்டமிடப்பட்டு ஒரு வான்படை தாக்குதலை நிகழ்த்துவதற்கு எப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு, எப்படி கரும்புலி படைகள் தேர்வு செய்யப்பட்டு, எதன் அடிப்படையில் முயற்சி எடுக்கப்பட்டு அது எப்படி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது அப்படிங்கிறத உலகத்திற்கு சொல்வதற்காக, இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம், எவ்வளவு சிரமத்திற்குள்ளான போராட்டம், தன் உயிர் வாழ்வதற்கு கூட அவர்கள் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று இந்த போராட்டத்தோட அந்த போராட்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக இந்த அனுராதபுரம் வான்படை தாக்குதலை எல்லாளன் அப்படிங்கிற பட தலைப்பில் படம் எடுப்பதற்காக முயற்சி பண்ணும்போது இந்த சந்தோஷ் தான் அந்த எல்லாளன் படத்தோட
ஒளிப்பதிவாளராக வேலை செய்தார். இது சந்தோஷை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இப்போ சந்தோஷ் பேசுனதுக்கு வருவோம். சந்தோஷம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நான் இந்த மாதிரி நம்ம சொன்னதான் சொல்லியிருக்காரு. நான் அங்கே போனேன், அங்கே போய் இருந்தேன், அங்கே பணியாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் இருந்த காலகட்டத்தில் சீமான் ஒருத்தர் வந்தார் இல்லத்துக்கு. சீமான் அப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தோல்வி படை இயக்குனர். எப்படி ஒரு தோல்வி படை இயக்குனர். அவரெல்லாம் வந்து தலைவருக்கெல்லாம் தெரியாது. அவர் இங்கிருந்து யாரும் போய் அங்கே அறிமுகமெல்லாம் படுத்தவும் இல்லை. அப்படி ஒரு ஆள் இருப்பது, இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தலைவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவரெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. சீமான்லாம் அப்படி ஒரு ஆள் கிடையாது. அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தா, இன்னும் ரொம்ப சொல்லணும்னா, சேர்லாதன் ஒருத்தர் இருக்கார்ல, சீமானை கூட்டிட்டு போய் கூட இருந்து பாதுகாத்து அந்த ஒழுங்கு அவரோட பணிகள்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்தார்ல, அந்த சேர்லாத அண்ணன் தான் தலைவர்கிட்டே போய் சொல்றாரு சீமான் ஒருத்தர் வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா, வன்னிக்கு சீமான் வந்ததுக்கு அப்புறம் கூட சீமான் ஒரு ஆள் இருக்குது தலைவருக்கு தெரியாது. அவரை வன்னியரசன் ஒருத்தர் இருக்காரு விடுதலை சத்துல, அவர் மூலமா தான் அவர் அங்க வந்தாரு. அப்புறம் இப்படிதான் ஆரம்ப கட்டம் இப்படிதான் இருந்தது. அதனால தலைவரை போய் பார்க்கணும்னு அவரே கேட்டுக்கிட்டதுனால வேறு வழி இல்லாமல் கூட்டு போய் காட்டி ஒரு 2 நிமிஷம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதே போல் அவர் வந்து அவர் சினிமாக்காரன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அங்கே ஒரு படம் எடுக்க இருக்கிறதுனால அவர் தொடங்கி வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி என்னோட விருப்பம், அதாவது யாரு சந்தோஷோட விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவர் சீமான் அந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்கிற முதல் நாள் கூட அதில் கலந்து கொண்டாரு. மற்றபடி ஒன்றும் இவர் சொல்ற அளவுக்கு அவர் அதை வைத்து இங்கே பெருசாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒழிய அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கவும் இல்லை. அப்படி அவர் எங்கெங்கே போனார் என்பதெல்லாம் நான் சரியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தில் அவர் ஒரு செவி, அதாவது அவரோட பாஷையில் பேச அவர் ஒரு நேர்காணலை அதில் கொடுத்துருக்கிறாரு. இந்த நேர்காணல் கொடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த ஊடகம் என்ன நினைக்கிறது, ஒரு சில விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கு இல்லையா. ஏன் நம்ம ஒரு ஊடகமா, பொது ஊடகமா நாம் ஒரு செயல்பாடை எடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. சந்தோஷ் அப்படிங்கிறவர் உங்களுக்கு யாரும் தெரியும். அவர் இப்போ ஒரு காணொலி, ஒரு நேர்காணல் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களை பற்றிய ஒரு தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல உங்களுக்கு மறுப்பு இருக்கா, இல்லை மறுப்பு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அவரோட ஒரு நேர்காணல் ஏற்படுத்தினா நீங்கள் உங்களால் அதை எதிர்கொள்ள முடியுமா, நீங்கள் அதை சரி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறது தாராளமாக எதிர்கொள்ளலாம். சந்தோஷ் யாருன்னு தெரியும், அவர் ஏன் அப்படி பேசுகிறான்னு தெரியும், நம்ம அதுக்கு எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீமான் அறிவிச்சிட்டார். உடனே அதை அந்த ஊடக நிறுவனம் நியூஸ் 18 தொலைக்காட்சி நிறுவனம் என்ன பண்ணுது, அந்த நிறுவனத்துக்கு தான் அவர் பேட்டியில் சொல்லியிருந்தார் இல்லையா சந்தோஷ், அவர்கிட்ட கொண்டு போது அவர் ஒரே வார்த்தையில் என்கிட்ட சீமான்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, இதில் நான் பங்கெடுக்க தயார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே தான் சந்தேகமே எழுது. சீமான் அவர்களை பற்றி சீமான்லாம் ஒரு ஆள் கிடையாது, அப்படியான அவருக்கான ஒரு தேவையே கிடையாது. அவரு காசு வாங்கிட்டு பேசக்கூடிய ஆளு, காசு வாங்கியோ காசு வாங்காமலோ நேரம் எடுத்தோம் அப்படி மேடையில் பேசக்கூடிய, மொழியை பற்றி பேசக்கூடிய ஆளு. அப்படி பேசுறதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒழிய அவர் பெரிய இயக்குனர், அவர் மிகப்பெரிய போராட்டவாதி அப்படின்லாம் கூட்டிட்டு போல அப்படின்லாம் சொன்னவர். அதை ஏன் விவாதத்தில் அதே சீமானோட நேரம் உட்காந்து பேசிட வேண்டியதானே. நீங்க பார்த்த சீமான் தலைவரை பார்த்தாரா பார்க்கலையான்னு உங்க உடனே நீங்க வேவு பார்த்த சீமான், ஐயோ சீமான் வந்திருக்காரு பாவமே, சீமான் இங்க யாருக்குமே தெரியல ஈழத்துல, அடே சீமான் வாங்கினே இந்த திரைப்படத்தை தொடங்கி வைங்கினே அப்படின்னு நீங்க முடிவெடுத்து, எது இயக்கம் தயாரிச்ச, இயக்கம் இயக்கிய, இயக்கம் தான் உங்களை ஒளிப்பதிவாளராக இருக்க சொன்ன, இயக்கம் திரைக்கதை வெடித்த, இயக்கம் கதை எழுதிய, ஏன் இயக்கம் சொல்றேன்னா அது வந்து உண்மை கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது எப்படி எப்படின்னு எல்லாமே முழுமையாக்கியது இயக்கம். அதை காணொளி படமாக மாற்றுவதற்கு, ஒளிப்பதிவாளராக எடுப்பதற்கு மட்டுமே சந்தோஷ் தமிழ்நாட்டிலிருந்து அங்கே ஈழத்துக்கு சென்றவர். அப்படியானவர் ஏதோ தான் படம் எடுக்க இது பண்ண மாதிரியும் தானே எல்லாம் கற்பனையில் உருவாக்குன மாதிரியும் அவர் முடிவு பண்றாராம். சீமான் வந்து பாருங்க, அவர் ஒண்ணுமே இல்லாமல் வந்திருக்காரு, ஒரு தோல்வி படம் கொடுத்தவர், அவர் என்ன பண்ண வாழ்த்துக்கள் ஒரு படம் தோல்வி ஆகி போச்சு, சும்மா இருக்கிறதுக்கு இதை ஒரு திறந்து வச்சு அடிச்சு பாருங்கண்ணே, கட் சொல்லுங்கண்ணே, நீங்க படத்தை தொடங்கி வைங்கண்ணே அப்படின்னு சொல்லி சந்தோஷே முடிவெடுத்தேன்னு சொல்றாரு. நான் தெரியாம கேட்கிறேன், சந்தோஷனே சீமானே யாருன்னே தெரியாதுன்னு வேற சொல்றீங்க, இயக்கத்துக்குமே அவங்கள தெரியாதுன்னு சொல்றீங்க, அவர் வேற தோல்வி படம் இயக்கணும்னு சொல்றீங்க. நீங்க எப்படி நீங்க ஒரு இயக்கத்தோட தன்மை உணர்ந்து இயக்கத்தின் தன்மை பால் புரிந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை நீங்க இன்னும் 100 படம் இயக்கி இங்க பெரிய வெற்றி பட ஒளிப்பதிவாளர்லாம் கிடையாது தலைவா, அதை மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நீங்க சொல்லும் போது அதை மறந்துட்டீங்க. நான் வரி சீமான் என்னமோ ஒரு படமே இல்லை, அவர் அப்படி சும்மா இருந்த மாதிரியும், இவர் 10 படம் ஹிட்டு கொடுத்து அடடா ஒளிப்பதிவாளர் அண்ணன் திருமாரியும், அதுக்கு மேலே அப்படியே மேலே ஆள் இருக்க மாதிரி அவர் அப்படி ஹிந்தி வரைக்கும் போய் உலக சினிமாக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு டேட்டே இல்லாமல் இருந்த நேரத்தில் அது இயக்கம் வந்து இவர்கிட்ட வாங்க நீங்கள் வந்துருங்க சாமி சந்தோஷ், நீங்கள் இல்லாமல் படமே எடுக்க முடியாது இவர்கிட்ட கெஞ்சின மாதிரியும், இவர் அங்கே போய் உட்காந்து நீங்கள் எதுக்கு முடிவு எடுக்கிறீங்க? ஒன்றுமே படம் இல்லாத தோல்வி பட இயக்குனராக கூடிய சீமான் அவர்களை போட்டு படத்தை நீங்கள் தொடங்கி வைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம். முதல்ல உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? படம் எடுத்தது இயக்கமா நீங்கம்மா? படம் எடுத்தது ஈழத்தில் உள்ளவங்களா நீங்களா? உங்களே முழுமையா எல்லாத்தையுமே சரி பார்த்துக்க சொன்னாங்களா? இது வேற என்ன சொல்றாரு, அவர் தலைவரை பார்க்கறதுக்கு அவரே விரும்பினாரு, உங்கள்கிட்ட சொன்னாரா? இல்லை அவரை சரி பார்க்குற வேலையெல்லாம் நீங்க தான் பார்த்தீங்களா?
அவர் சாப்பிட்டாரா சாப்பிடல, என்ன சாப்பிட்டாரு, யாரை போய் பார்த்தாரு, என்ன பேசினாரு. இதுல என்னன்னா தலைவர் ஒரு கூப்பிட்டாராம். தலைவர் இவர் என்ன சொன்னாரா, இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் உலகத்தமிழருக்கு தெரியப்படுத்துறதுக்காக சீமான வர சொன்னாங்க, ஒரு நல்ல பேச்சாளர் அப்படின்னு சொன்னாங்க. இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க சந்தோஷ் இந்த படத்துல சந்தோஷ் இங்க எவனுக்குமே பேச தெரியல, சந்தோஷ் சீமான் தான் ஒருத்தர் பேசுறாங்க சந்தோஷ் அப்படின்னு இயக்கம் அவரை கூப்பிட்டு சந்தோஷ நடுவுல உட்கார வச்சு இங்கிட்டு தலைவர் உட்காந்துட்டு அங்கிட்டு சீமான உட்கார சொன்னாங்களா. சீமான், நீங்க இங்க இருந்து போய் அரசியல்லாம் பண்ணிடக்கூடாது, ஈழத்தமிழர்களை வச்சு நீங்க அரசியல் பண்ணக்கூடாது, தமிழர்னு முதல்ல பேசவே கூடாது, அதுலயும் பாத்தீங்கன்னா தமிழ் அரசியல்னு ஒண்ணு வரக்கூடாது, தமிழருக்கான அரசியல பேசவே கூடாது. ஆனா என்ன பேசணும்னா இங்க என்ன நடக்கு பாத்தீங்களா பாருங்க, குண்டு விழுது நாங்க கஷ்டப்படுறோமா, இங்க சிக்கலா இருக்கு நாங்க சிரமப்படுறோம், இதை மட்டும் நீங்க வெளிநாட்டுல போய் பேசணும் அப்படின்னு சந்தோஷ் முன்னாடி அண்ணன் சீமானுக்கு தலைவர் உத்தரவாதம் கொடுத்த மாதிரி இது மட்டும்தான் சீமானுக்கு சொன்னாங்க. அவர் இங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு, எது உங்க முன்னாடி தான் சொன்னாங்களா, இல்ல உங்க முன்னாடி தான் சொன்னாங்களா, யோசிச்சு பாருங்க. இல்ல உங்களுக்கு அதான் வேலையா? தலைவர் அவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறாருங்க போது தமிழ்நாட்டில இருந்து யார் பார்த்தாலும் உங்களை தான் நடுவில் உட்கார வச்சுட்டு பேசினாரா? உங்களுக்கு நினைவு இருக்கா? சந்தோஷ் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் உங்களுக்கு முன்னாடி போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க பேசின காணொலி உங்களுக்கு யாரும் போட்டு காட்ட மறந்துட்டாங்களா, இல்ல அவசரத்துல உங்க எடுபடிய வீடியோ போய் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் மறந்துட்டீங்களா? என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சீமான தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா? இயக்கம் கேட்குது. யார்கிட்ட? பாரதிராஜா அவர்கள்ட்ட. இயக்கம் பாரதிராஜா அவர்கிட்ட சீமான தெரியுமா தலைவர் கேட்கிறாரு. இவர் சொன்ன உடனே அவரோட புகைப்படத்தை தலைவரே காட்டுறாரு. இவர் நல்ல படம் எடுக்கிறார், நல்லா பேசுறாராமே அப்படின்னு சொல்லி காட்டினோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியமா. யாருக்கு? பாரதிராஜா அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவர் சொல்றாரு, நம்ம பையன் தான், மொழி மீது இனத்தின் மீது பெரிய பற்று கொண்டவன், நல்ல தூய தமிழ்ல நம்ம என்ன சொல்ற ஈழத்தை பற்றி வலுவா பேச தெரிஞ்சவன், அவனை வர சொல்லி பார்க்கணும் அப்படின்னு இயக்கம் கேட்குது. தலைவர் கேட்கிறாரு. நான் 2 வார்த்தை சொல்ல, அவ்வளவுதான். சீமானை பத்தி 2 வார்த்தை சொன்னேன். ஆனா எனக்கு முன்பாகவே சீமான் எப்படிப்பட்டவர், சீமான் எப்படி அப்படிங்கிற புகைப்பட ஆதாரத்தோடு தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் எனக்கு காமிக்கும் போது எனக்கே சாக்காகி போயிருச்சு அப்படின்னு ஒரு பேட்டியில, இன்னைக்கு இங்க வெளியில பேட்டியில பேசியிருக்காரு பாரதிராஜா. அவர் தெரியுமா? ஒண்ணுமே என்ன சேரலாதனுக்கு தான் சீமான தெரியும். அண்ணன் சேரலாதன் அவர்கள் வன்னிக்கு போய் சீமான் இறங்குனதுக்கு அப்புறம் கூட இப்படி ஒருத்தர் வந்திருக்கதோ, இப்படி சீமான் ஒருத்தர் இருக்கதே தலைவருக்கு தெரியாது. உங்கள்கிட்ட தான் தலைவர் தினம் என்ன சந்தோஷ். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வன்னியில் இருக்க இந்த இடத்துக்கு போகிறோம், 7 மணிக்கு இதை சந்திக்கிறோம், 9 மணிக்கு அதை பார்க்குறோம். இதை உங்களை தான் மெய்ப்பாதுகாப்பாளர் வச்சிருந்தாரா, தனி அலுவலக உதவியாளராக போட்டிருந்தாரா சந்தோஷ் உங்களை தலைவர்? இங்கே போய் யார் வந்திருக்கா, தமிழ்நாட்டில் யார் வரா என்ன வரான்னு பார்க்கறதுக்கும் தலைவர் இங்கெல்லாம் போறாரு அப்படிங்கிறது நீங்கள் தான் பார்க்குறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த படம் மாஃபி செய்யப்பட்டதுன்னு ஒருத்தர் சொல்லி பார்த்தான், அப்புறம் அதை ஒருத்தர் எடுத்துட்டு வந்ததுன்னு ஒருத்தர் சொல்லி பார்த்தான். அதுலேயும் ஒருத்தர் இருக்காரு திமுக போய் உட்காந்து ராஜீவ் காந்தி. அப்படியே அந்த கொரியர் பாருங்க, அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்து விட்டாங்களாம். இவர் இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். கொரியர் வந்துருச்சுன்னு சொன்னோன்னா ஓடி போய் லவ் லெட்டர் வந்துருச்சு ராஜீவ் காந்திக்கு. ஏன்னா கொரியர் தானே வந்துச்சு ஆஃபீஸுக்கு. இவர் வேகமா ஓடி போய் வாங்கி இப்படி திறந்து பார்த்தாரா, அதுல படம் இருந்துச்சா. என்ன படம்னு பார்த்தா பரமக்குடியிலேருந்து படம் எடுக்க வந்து இந்த ஒட்டின படத்தை தான் எடுக்க வந்தாராம். 2008 ஒட்டின படத்தை பார்த்த இவர் யாரு? ராஜீவ் காந்தி. 2022 21 வரைக்கும் எதுக்கு இங்க படத்துக்கு கிடந்தாரு நாம் தமிழர்ல? ஒட்டின படம் 2008 தெரிஞ்சிருச்சுல, மூதை மூடிட்டு போயிருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க உட்காந்துருந்துச்சு? கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? இந்த கேள்வி எழணுமா வேண்டாம்? யோசித்து பாருங்க. இப்பெல்லாம் போய் வெளியே நின்று வாய்க்கு வந்தத, அதாவது என்னமோ இவங்க சொன்னா உண்மையை நம்பிற மாதிரியும் அதுதான் நடந்த மாதிரி. இப்ப அது மாதிரி சந்தோஷ் நிக்காரு. ஒரே தம்மா சாருக்கு சந்தோஷ்லாம் யாருன்னே தெரியாதுல்ல. ஐயோ பாவம். இப்ப அதான் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்க, நாங்கள் எல்லாரும் படத்தை எடுத்த சந்தோஷ் நான் தான். ஏன் சந்தோஷ் தான் பெரிய ஹீரோ மாதிரி பல வெற்றி படங்கள் கொடுத்தவராச்சே, ஒளிப்பதிவாளரா, இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர், அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர். அட வெக்கங்கட்ட நாய, நீயே ஈழத்துல போய் ஒரு படம் எடுத்தன்னு சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்க. சீமான் அப்படியா? இல்ல சீமான் அப்படியா? ஆனா மறந்து ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா சந்தோஷ், அவர் இந்த ஈழத்தை பற்றி வெளியில கொண்டு போய் பேசணும், பேசுவதற்காக மட்டும் அவர் படிக்கப்பட. அது சரியோ தப்போ அந்த ஒரு இதுல உண்மை வந்துருச்சு. ஏன்னா அண்ணன் தலைவரும் அண்ணன் சொன்ன தலைவர் அண்ணனே பல மேடையில சொல்லியிருக்காரு, இங்க நடக்கிற சம்பவங்களை ஒரு 5000 பேரை திரட்டி ஒன்னால சொல்ல முடியாதா, ஒரு 5000 பேர் ஒன்று திரட்டி ஈழத்தின் அவலங்களை பற்றி ஒரு நாள் பேசிவிட முடியாதான்னு கேட்டார்ல. அதுக்கு ஆரம்பிச்சுதான் நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு சீமான் சொன்னார்ல. அந்த ஒரு வார்த்தை இவன் வீடியோ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதை மட்டும் சந்தோஷம் ஒத்துக்கிட்டார். மற்ற எல்லாமே உருட்டுன்னு அவங்க ஓனர் சொன்னதுக்கெல்லாம் உருட்டிட்டாரு. சரி நேரில் உருட்டுவோம் அப்படின்னா இல்லை நான் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாங்க சீமான்ல ஒரு அப்பாட்ட கடை கிடையாதுன்னு சொன்னீங்களே, சீமான்ல ஒரு ஆளே கிடையாது. ஓ அப்போ சீமான் ஒரு ஆள் கிடையாதோ, இப்போ சீமான் ஆள் ஆயிட்டார. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேறு நடக்குது, எந்த கட்சிக்கார பேரும் போட்டி போடலை. இவர் எதிர்த்து நின்று திமுகவா நாம் தமிழரான வந்துருச்சு. ஸ்டாலினே சீமான் பேரை சொல்ல பயப்படுதாரு. சந்தோஷ் இந்த காமெடி பீஸ் எப்படி நேரில் போய் பேசும்?
யோசிச்சிருக்கணும். நியூஸ் 18 கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அவங்க பாருங்கள் நேர்மையாக இருப்போம் நம்ம காட்டிக்கிறோம்னு சொல்லி சந்தோஷத்தை போய் கேட்க, இப்போ நம்மால் சந்தோஷ் அங்கே போய் அவர் வீட்டில் பார்த்தா வாந்தி எடுத்து மயக்கமாயிரு விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, யாரோ அடித்த பந்து வேகமாக வந்துருச்சு, இங்கேருந்து அடித்தா எங்கே போகணும்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வந்த இடம் அப்படி தேவையில்லாமல் வாயை விட்டுட்டான். என்னடா இப்படி, ஏன்னா விஜயலட்சுமின்னு சொல்லி பார்த்தாங்க, அண்ணன் சீமான் பதில் பேசலை. இந்த பாருங்க அவர் ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லி பார்த்தாங்க, சீமான் அதை விடுங்கன்ட்டு போயிட்டாரு. இல்லை அது எடுக்கும்போது கூட இருந்தவனே நான் தான் எடிட் பண்ணது, நான் தான் அப்படின்னா அப்புறம் என்னடா இவ்வளோ நாள் வரலன்ட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. பாருங்க அவர் காங்கிரஸ் திட்டார், இப்போ காங்கிரஸ் இது பண்ணாருனாங்க, அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போ பிஜேபிக்கு எதிராக பேசி பிஜேபி ஆதரிக்காருனா ஏன் கண்டுக்கவே இல்லை. ஒரு காலத்தில் பெரியார் இப்போ பெரியாரே சிறியார் அப்படிங்காருன்னு இப்போ தான் போட்டு வாங்கி மிதிக்காரு. இது பெரியாரும் கிடையாது, ஒரு பயிரும் கிடையாது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாரு. இப்போ என்னடா இப்போ எல்லாத்துலேயுமே வேலைக்கு நின்னாரா? இப்போ நம்மளும் சொன்னோம்னா அவர் வாட்டுக்கு போயிடுவார் நினச்சி சந்தோஷ் போகிற பக்கம் அப்படியே சொல்ல, சீமான் ஒரு ஆளே கிடையாது, சீமானை பிரபாகரனுக்கு தெரியாது, தலைவர் சீமானை பற்றி அறிந்ததே கிடையாது, அவர் இங்கே வந்து 2-3 நாட்கள் இருந்திருப்பார், 2 நிமிடம் செஞ்சிருப்பார், நம்மளும் அதை ஒரு பிட்டை போட்டுருவோமே அப்படின்னு போட்டால், திடீர்னு அவர் ஒளிப்பதிவு பண்ணுற படம் மாதிரியே திடும் இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, திடீர்னு காத்தடிக்குதான், திடீர்னு கலட்டடிக்குதான் அப்படிங்கிற மாதிரி சீமான் பாட்டு திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, நான் வர்றேன்ப்பா, நம்ம பேசிக்கிறோமே, நேரம் உட்காந்து பேசுவோமே, எவ்வளோ நாளைக்கு தான் கேட்டுக்கிட்டே இருக்க அப்படி. ஏன்னா சந்தோஷ் யாருன்னு சீமானனுக்கு தெரியும், சந்தோஷ் அங்கே என்ன கலட்டினாரு அப்படிங்கிறது அண்ணன் சீமானுக்கு தெரியும். அப்போ நம்ம நேரில் உட்காருப்போமே, உட்காந்து என்னதான் நடந்துச்சு, சீமான் எப்படி வந்தார், சந்தோஷ் அங்கே எப்படி வந்தார், யார் அனுப்பி வச்சது, யார் மூலமாக வந்தது, சேரலாதன் என்ன சொன்னார், சேரலாதன் மனைவி வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறாங்க, சேரலாதனோடு இருந்த பொறுப்பாளர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வெளியே வாய் துறக்கிற சூழல் வருகிற போது சந்தோஷ் வாயை மூடிக்கொள்கிற சூழல் தான் வரும். இப்போ அதுதான் சந்தோஷ சிக்கல். உண்மையிலே உண்மையான வார்த்தைகளை, சத்தியமிக்க வார்த்தைகளை பேசியிருந்தா, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா, ஒரு பொதுத்தளத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி இல்லாத பொல்லாதை சொல்லாது நடந்ததை மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைச்சிருந்தா சந்தோஷம் வந்திருக்கலாமே. நேர்காணல் தானே, என்னங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசுறது தானே. நீங்க தானே கூட்டு ரிப்பன் வெட்ட சொன்னீங்க, நீங்க தானே சீமானை கூட்டு வாங்கனே கட் பண்ணி விடுங்கனே அப்படின்னு சொல்லி முதல் படத்துக்கு பிளாட் எடுத்து குழாப்படுத்தி தொடங்க வச்சிங்க, அவ்வளோ ஜாலியாக தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் உட்காந்து பேச வேண்டிய என்னனே ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்ட வேண்டியதானே. விளக்கமாறு பிஞ்சிரும்ல, கேட்குற கேள்வி ஒன்றும் செருப்பால் செவுட்டில் அடித்த மாதிரி வந்துடும்ல. எதிர்த்தாப்பில் இருக்குது யாரு? அதான் சொன்னேன், அப்போ உள்ள நீ சொன்ன ஒன்றுமில்லாத சீமானா 8.2% வாக்கில் வாங்கி 36 லட்சம் தமிழர்களோட அன்பை பெற்று தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருக்காரு சீமான். இன்னைக்கு அப்படியெல்லாம் உட்காந்து பேசிட முடியுமா? இல்லை நீ உண்மை இருந்தால் தானே சத்தியம் இருக்கணும்ல, சொன்ன வார்த்தையில் பொய் இல்லாமல் தானே வர முடியும். மூதேவி உண்மை தெரியுமா சந்தோஷ்? ஸோ கூட்டு போன இயக்கத்துக்கு உண்மை இல்லாமல் 4 வருஷம் நான் காணாம போய் ஒளிஞ்சிட்டு இருந்த நாய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சந்தோஷ் சொல்லுவாரா? எங்கே போயிருந்தாரு சொல்ல முடியாது, 4 வருஷம் எங்கே போனான்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் படத்தை எடுத்துட்டு இது எங்கள் அண்ணன் சூசை பேசிட்டாரு. ஆமாம், எங்கள் அண்ணன் சூசை யார்கிட்ட பேசினாரு? உங்கள்கிட்ட தானே பேசினாரு. அந்த நல்லா பாருங்க, யாருன்னே தெரியாது சீமான். நீங்கள் அவ்வளோ தூரம் ரொம்ப முக்கிய இயக்கத்துக்கு உங்கள்கிட்ட பேசுகிறாரு சந்தோஷ், இது எப்படியா கொண்டு போய் சேர்த்துறா சந்தோஷ் அப்படின்னா எங்கள் அண்ணன் சூசை சொன்னார், சீமான்கிட்ட சொல்லுங்க, சீமான்கிட்ட சொல்லுங்க, சீமானை முன்னெடுக்க சொல்லுங்க சொன்னார்ல. நீ எங்கே போன அவள்னால? உங்ககிட்ட பேசிருக்காரு, எவ்வளோ ஒரு முக்கியமான தலைவர் உன்கிட்ட பேசியிருக்காரு. இன்னைக்கு நீ எவ்வளோ தூரம் இந்த இயக்கத்தை வெளியே கொண்டு வந்து சேர்த்துக்கணும், இந்த மக்களுக்கான அரசியலை பற்றி பேசியிருக்கணும். உன்னை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் தலைவர் எல்லாரையும் பார்த்தாரு, ஈழத்துக்குள்ள வந்தவங்களாம் என்கிட்ட பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் வந்தாங்கிற அளவுக்கு பேசுறீங்கல்ல. அப்போ இந்த அரசியல் எவ்வளோ தூரம் கொண்டு இவனால எங்கே போனீங்க? பொடுங்க போனீங்களா? எங்கே ஒளிஞ்சிருந்தீங்க? உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுகளே மேலே எங்களே மாறி மாறி வீடு எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டீங்களா? ஏன் வெளியே வரல? நீங்க அரசியல் இயக்க ஆரம்பிக்க வேண்டாம் தலைவா. அவ்வளவு நாள் உங்களை பட்டி பாதுகாத்து உங்களை 6 மாச காலம் 1 வருஷ காலம் உட்கார வச்சு அவ்வளவு தூரம் உட்கார வச்சு இத்தனைக்கும் போராட்டத்துக்கு நடுவில் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கான அத்தனை வேலை பயிற்சி எடுத்துட்டு இருக்க திரைப்பட பயிற்சி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே அங்க குண்டு போட்டு எவ்வளவு சிக்கல் வந்துச்சு. அந்த படத்துல கதாநாயகன் நடிச்சிருந்தாரு, இறந்து போனார்ல. அவ்வளவு தூரம் உங்களை பாதுகாத்து உயிரோடு திருப்பி நின்றாங்களா? அந்த உயிர் போனாதான் என்ன மயிராச்சு? போயிட்டு போதே. நீங்க ஈழத்தை பற்றி வெளியில பேசிருக்கலாம், தமிழர்கள் ஈழத்தமிழர்களை பற்றி வெளியில பேசிருக்கலாம், அவர்கள் பட்ட துன்பங்களை பற்றியும் அவர்கள் சிக்கல்களை பற்றி வெளியில பேசிருக்கலாம். எங்க போனீங்க? சீமா என்ன பண்றான்னு பேசுறதுக்கு எதுக்கியா வர்ற? இது என்ன தெரியுமா? இங்க திராவிடமா தமிழமான்னு வந்த உடனே ஆளுங்க ஜல்லி ஜல்லியா தேடுறாங்க, யாரை பிடிக்கலாம் யாரை பிடிக்கலாம். சீமானை பத்தி ஏதாவது குறை சொல்லுங்க சொல்லுங்க. சீமானை பத்தி ஏதாவது நீ ஒருத்தனை கூட தான் 100 பேர் ரெடியா இருக்கான், தயாரா இருக்கான். சந்தோஷத்துக்கு சொல்றேன், உங்கள்கிட்ட அந்த ஒளிப்பதிவுலாம் எங்கிட்ட தான் பெட்டிகளை பூட்டி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆம்பளை எடுத்துட்டு வாங்க. அங்க ஒருத்தர் கரண்டால உட்காந்து அறிவிக்காரு, ஆமா சீமான் அவர்கள் தலைவரை பார்த்த போது எடுத்த புகைப்படம்லாம் நாங்களும் பத்திரமா வச்சிருக்கோம், தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கொண்டு வருவதற்கு தயாரா இருக்கோங்க. நீ எடுத்துட்டு வா. அவர் எடுத்துட்டு நீ எடுத்துட்டு வந்துட்ட எங்கால் வெளியே வந்துருவாரா? எடுத்துட்டு பாப்பா எந்த படம் உண்மைன்னு பாத்துருவோமா? நீ வச்சிருக்க துப்பாக்கி வச்சிருக்க படப்பிடியில கூட நிற்கும் போது சும்மா கேட்டு வாங்கிட்டாரு சீமா, வச்சுட்டு போட்டான். AK-47 சீமான் இருந்து உண்மையா பொய்யா? AK-47 இருந்துச்சா இல்லையா? வெள்ளக்கமாரி நீ அங்கதானே இருந்த, நீ இருந்தல, இருந்துச்சா இல்லையா? அதுதானே பேசணும்.
ஒரு வருஷ காலம் இருந்தது அங்க ஆமகரின்னு ஒரு இட்லியில வச்சு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? எவ்வளவு நாள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு உணவே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. இந்த வந்து பேசிட்டு இருக்க கார்த்திக் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்து நாங்க அண்ணன் பையன் தலைவரோட அண்ணன் பையன் பேசி போறான். அவனே ஒத்துக்கிட்டு போயிட்டான்டா ஆமகரின்னு ஒரு கறி இருக்குன்னு சொல்லிட்டு. தலைவர் வந்து இவருக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. எது இத்தனை வருஷமா இப்படி ஒரு உணவே கிடையாதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரு உணவு இருக்குது, தலைவர் சீமானுக்கு கொடுத்துக்கிட்டா இருப்பாரு. உனக்கு தெரியாதா? தலைவர் இயக்கத்திற்காக வெளியிலிருந்து வந்தவங்களை எப்படி எப்படி கவனிப்பா? என்ன பிரபாரனே வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாரா? இயக்கம் கொடுக்கறதான தலைவரோட ஓசரி தானே, அவரோட மேற்பார்வை தானே எல்லா வேலையும் நடக்குது. அப்பெல்லாம் நீ எங்க போயிருந்த சந்தோஷம்? எங்க போயிருந்தீங்க? இங்க உங்க வீட்டில் ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல இயக்கத்துல இருந்து யாரும் பாத்திரக்கூடாதுன்னு படுத்துக்கிட்டீங்களா? இல்ல நம்ம அந்த சந்தோஷம் நான் இல்ல, நான் அவன் இல்லை மாதிரி அது நான் இல்ல, அந்த சந்தோஷம் நான் இல்ல அப்படின்னு ஒழிச்சுதான் இப்பதான் சந்தோஷம் வெளியே வந்துட்டாரா? இல்ல வேற மாநிலத்தில் வேற நாட்டில் படப்பிடிப்புல பேர் பிஸியா இருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு மிகப்பெரிய பேர் ஆள் மேல உட்காந்துருந்தீங்க. தமிழ்நாட்டை பத்தி தெரியாம திடீர்னு பார்த்தா என்னது நாம் தமிழர் ஒரு கட்சியை சீமான் வச்சிருக்காரா? அது 8% வாக்கு வாங்கிட்டாரா? சீமான் வந்து பிரபாரனை பார்த்தாரா அப்படின்னு சொல்ற மாதிரி திடீர்னு தூக்கத்துல இருந்து எஞ்ச மாதிரி அது பொய் அது பொய். இப்ப ஏங்க வர்றீங்க சந்தோஷ? இப்ப ஏன் ஓடியாடுறீங்க? என்ன நடந்து போச்சு உங்களுக்கு? அப்படின்னா உண்மைதான் அப்படின்னா வாங்க டிபேட்ல உட்காந்துட வேண்டியதான். சீமான் அவர் அப்பாவே வந்தாலும் உட்காருமையா சொல்லு. அவர் சொல்லிட்டாருல, நீ தான் அவர் மேல பழி போட்டு அவர் சொல்லிட்டாரு வாங்க உட்காந்துக்கலாம் பேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. நீ பேட்டி கொடுத்த அதே ஊடகம் தானே, அங்க வந்து உட்கார வேண்டியதானே. இப்ப என்ன இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த திராவிட கூட்டம் எல்லாம் இன்னும் எத்தனை பேரை கண்டுபிடிக்க போறான்னு தெரியல. எவனெல்லாம் கூட்டு வந்து சீமான் அவர்களை எவ்வளவு தூரம் இந்த இடத்துல குறைச்சிட முடியும், சீமானே ஒரு பொய்யான ஆளு, சீமானே கதை சொல்றவரு அப்படின்னு மாதிரி காட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா 2026 தேர்தல் அதுக்கு பதில் கொடுக்கும். இப்ப ஈரோடு கிழக்கு தேர்தலே பார்த்தா பிரச்சனை. இந்த தேர்தல எப்படி எல்லாம் போய் சொல்ல முடியும் என்னெல்லாம் சொல்லி. அப்ப உண்மை என்ன தெரியுமா? நேரடியாக அரசியல் களத்தில் சீமானை எதிர்க்க முடியாதவர்கள் பின்னாடி வந்து சதிகாரர் மாதிரி வந்து நின்று நடந்ததையே இல்ல இல்ல இல்ல. ஏன் நாங்க பெரியார் காலத்துல பெரியாரோடு தொடர்புடையவரோடு அண்ணன் சீமான் தொடர்புல இருக்கும்போது அவர் மேடை தோறும் ஏறி ஈழத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் அவ்வளவு விஷயங்கள் பேசுகிற போது ஏன் இவங்கெல்லாம் மறுத்து பேசல? ஏன் இவங்கெல்லாம் மறுத்து பேசல? உங்க மேடையில் பேசும்போது இனிக்குது. இப்ப சொந்த மேடையில் பேச சீமானோட சொந்த மேடையில் பேசும்போது உங்களுக்கு கசக்குது, பொறாமடா, எரியுதுடா போச்சு. உக்காந்துக்கிட்டு உங்களை மாதிரி அடுத்த தமிழ் தேசியம் பேசிட்டு திராவிட தேசத்துக்கு பிடிக்கிற வேலையை பார்க்காம தமிழ் தேசியம் ஒரு அரசியல் உண்டு பண்ணிட்டாங்களே எங்க அண்ணஞ்சிமா, அதனால உங்களுக்கு வலிக்குது. வேற வழி தெரியாம சந்தோஷ் மாதிரி காமெடி பீஸில் உருவாக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உருவாக்குங்க சந்தோஷ் அப்படின்னு ஒரு நாள் அவர் இழுக்கிற சூழல் வரும். சந்தோஷம் ஒரு நாள் அப்படிதான் வந்து நிற்பாரு. அப்புறம் சந்தோஷ் போய் இன்னொருத்தர் வர வேண்டியிருக்கும். அவரையும் பிடிச்சிருப்ப நீ எத்தனை பேர் கூப்பிட்டு வந்தாலும் போய் சொன்னவன் இப்படித்தான் புறமுதுகிட்டு தான் ஓட முடியும். நேரடியாக வந்து உட்காந்து ஒருவேளை சந்தோஷம் திடீர்னு கோவப்பட்டு நான் வந்து உட்காடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு நிலைமை என்ன நினைச்சு பாருங்களேன். ஒரு திரைப்படத்தில் விவேக் ஒரு சாமியார் உட்காந்துருப்பாங்க. கேள்வி கேட்க டப்பு டப்புன்னு விவேக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரால் என்ன சொல்லுது மயில்சாமின்னு நினைக்கிறேன். 2 பேர் உட்காந்து அந்த காமெடி மாதிரியே ஆகிடும். இவன் சொல்றதுக்கு எல்லாம் சீமான் பதில் சொல்லும் போது ஒரு வார்த்தை பேசுவதற்கு சந்தோஷ வார்த்தை இருக்காது. ஏன்னா சந்தோஷ் சொன்னதெல்லாம் போய் அது சந்தோஷ ஆள் மனசுக்கு தெரியும். உண்மையிலே இயக்கம் அவரை கூப்பிட்டது உண்மைனா, எல்லாளம் திரைப்படத்தை அவர் படப்பிடிப்பில் இருந்தது உண்மைனா, எல்லாளம் திரைப்படிப்பு நடக்கிற போது போரோட நிஜ ஷூட்டிங் படப்பிடிப்பு நடத்துறது உண்மையிலே அங்க விமான தளம் இருக்குன்னு சொல்லிட்டு சிங்கள ராணுவம் குண்டு போட்டு படப்பிடியில் இருந்தவங்க செத்தது உண்மைனா, அந்த இடத்திலிருந்து பார்த்தது சந்தோஷ் தான் அப்படின்னு உண்மைனா, கண்டிப்பாக சந்தோஷ் இந்த டிபேட்டுக்கு ஒத்துருக்கணும். அவர் சொல்ற வார்த்தைகள் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவர் சீமானில் யாருனாலும் வாங்க, நாம் தான் யாருனாலும் நேரடியாக சீமானே வரண்டார் வாங்கினே உட்காருவோம்னே அப்படின்னு உட்காந்துருக்கணும். இப்படி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நிரூபிக்க வேண்டியது சீமான் கிடையாது ராஜா, சந்தோஷ் மாதிரி தற்குறி கூட்டம் தான். இந்த சந்தோஷை அனுப்புன தற்குறி கூட்டம் தான். எல்லாம் பெரியாரை கூட்டம் தான் தெரியும். ஏன்னா உங்களுக்கு தான் எப்பயுமே நேருக்கு நேரம் அடிக்கிற பழக்கம் கிடையாது. பெரியார் சொல்லிட்டு இப்போ இது என்ன தெரியுமா, ஒரு ஆலமரம் சுற்றி பலன் ஒரு மரம். நாங்கள் முன்னாடியே அண்ணன் சொல்லிட்டு இருப்போம், அண்ணே அந்த ஆலமரம் தம்மனே இல்லை விடுங்கடா நமக்கு அதாடா இவ்வளோ மரம் இருக்கு பாரு அட்ரான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்போ அண்ணன் கரெக்டாக வந்துட்டார். ஆலமரத்தை அடிச்சா தாண்டா மற்ற மரம்லாம் விழுந்தோடனே ஆலமரத்தை அடிக்கும் போது பாருங்க பல மரத்துலேருந்து பறவை பறக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஆலமரத்துக்காரன் தான் எல்லா மரத்துலையும் ஒளிஞ்சிருக்கேன். இந்த பெரியார் குரூப் தான் எல்லா இதுலேயும் ஒளிஞ்சிருந்து பல இயக்கத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சால்ரா அடிச்சுட்டே இருக்க. இப்போ எல்லா பேரும் வெளியே வாராய். எவன்லாம் எப்படி இருந்தால் நடிச்சுக்கிட்டு இருந்தால் அவன்லாம் வெளியே வந்துக்கிட்டு திமுகவை பற்றி அவர்கள் பேசிய பேச்செல்லாம் மறந்துட்டு ஈழத்தில் கடைசி கட்டத்தில் நடந்த துன்பங்கள் எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு திமுகவுக்கு சொம்பு பிடிக்கிறதுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் 2010 நாம் தமிழரோடு பயணிக்கிற போது எங்க பகுதியில் இருக்கக்கூடிய புரட்சி பேசுகிற இளைஞர் ஒரு கூட்டம் ஒருத்தர் இருக்காரு. அவரே சொன்னார், உங்களுக்கு தெரியாத தொண்டையர் நீங்க எல்லாம் வந்து தெரியாம இருக்கீங்க, சீமான் வந்து ஒரு சின்ன கருணாநிதி, 10 வருஷம் கழிச்சு பாருங்க சீமான் திமுக இன்னொரு திமுக ஆயிடுவாரு, நீங்க அது தெரியாம அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்.
எந்த நம்பிக்கையில் சொன்னேன்னு உண்மையிலே எனக்கு நினைவில்லை. சீமானோட எனக்கு பழக்கம், அவ்வளோதான். அதை வச்சு நான் சொன்னேன், 10 வருஷம் தானே நானும் உயிரோடு இருப்பேன், நீங்களும் உயிரோடு இருப்பீங்க, யார் சின்ன கருணாநிதி அதான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தேன். 2019 தேர்தலே அவன் திமுக ஓட்டு கட்டி சொம்பத்திக்கிட்டாங்க. இப்போ 10 வருஷம் தாண்டிருச்சு, இப்போவும் திமுக ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க. சீமான் தனிச்சு தான் நின்றுட்டே இருக்காரு. கருணாநிதியே கேவலம், சின்ன கருணாநிதியாவது அதை விட கேவலம்னு சொன்னவன் கருணாநிதிக்கு வால் பிடிக்கிறான். சீமானவே இருக்கார். இதுதான் யதார்த்தம். இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இப்படி தற்கூரிகளை அனுப்பி காயடிக்கிற வேலை, அவங்க அப்படியே அம்பலப்படுகிற வேலை. உண்மையிலே இது நியூஸ் 18க்கு உண்மையிலே இந்த இடத்துல நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் இசைமதி வலையிலையா. ஏன் சொல்லுங்களேன், அவங்க இப்படி ஒரு டிபேட் கூப்பிடலன்னு வச்சுங்களேன், இந்த தற்கூரி இப்படி ஒரு தற்கூரி தான் அப்படின்னு தெரியாமல் போயிருக்குமா? இல்லைனா அவர் படம் போட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி படம் எடுத்தோம், இப்படி படத்தோம், சீமான் ஒன்றும் இல்லாமல் வந்தார் அப்படின்னு அவர் பேசிட்டு அவர் வீட்டில் போய் படுத்துருப்பார்ல. வாங்க, இன்னும் எல்லா டிவியும் அவர்கிட்ட போய் கேளுங்க, எந்த டிபேட்டு கூப்பிடுங்க, போய் வர எந்த டிவினாலும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. பத்திரிக்கை நீட்டி போறீங்களா, போய் சந்தோஷம் போய் பாருங்க, கூட்டிட்டு வாங்க பேசலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்துருச்சு. கண்டிப்பாக இவரை அனுப்பிய இந்த தற்குறிகள் எல்லாம் இந்த தேர்தலுக்குள்ளேயே அம்பலப்படுற வேலை. நீ என்னென்ன பழி போட முடியும், நான் தான் பழி சொன்னல, பொன்பலியா போட்டாச்சுன்னு எடுத்துட்டு வரலாம். அப்புறம் பைசா சம்பாதிக்காரு சொல்லியாச்சு, திரளுதி சொல்லி போங்க, என்னமோ இவங்க அப்பா வீட்டு காசு வாங்குற மாதிரி சொல்லி முடிச்சாச்சு. சரி, அப்படியே கதை சொல்லி ஏமாத்தி முடிச்சாச்சா. சரி, அப்படி இருந்து என்ன 36 லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நாம் தமிழர் தம்பிகளாம் அவருக்கு முன்னாடி நின்றுகிட்டே இருக்காங்க. அப்பதான் எரியுது, என்னடா காசு கொடுத்தே கூட்டம் விட மாட்டேங்குது, நம்ம துட்டை கொடுத்து ஆளை பிடிக்க வேண்டியிருக்கு, இவங்க ஒண்ணுமே கொடுக்காம துட்டை உருவிக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கா, அப்படி இவங்க கூட நிற்கிறாங்களே அப்படின்னு வம்பெடுத்து வைத்தறிச்சல்ல சீமானை எப்படியாவது வீழ்த்திடணும். ஏன்னா ஒரு நிஜ எதிரிய வரலாற்றில் திராவிடம் இப்போதான் ஒரு தமிழனை சந்திக்குது இல்லையா. இன்ன வரைக்கும் அவனுமே அப்படி பார்க்கல. இப்போ நிஜ எதிரியை பார்த்தா ஹீரோ இப்போ படத்தில் ஒரு ஹீரோ வெள்ளம் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, மெயினில் ஒரு தடுப்பா அப்படிம்பாங்க. இப்போ இவனெல்லாம் ஏன்டா அடிச்சா, இவனெல்லாம் அடிச்சா தான் அவனை அடிக்க முடியும். அதுங்க மாதிரி இப்போ வில்ல கூட்டம் ஒரிஜினல் ஹீரோ இப்போ தான் பார்க்குது. அந்த ஒரிஜினல் ஹீரோவை பார்த்துட்டு முடியாமல் வேற என்ன பண்ணன்னு தெரியாமல் அவதூறுகளை கையில் எடுத்து ஓடி வருது. அப்படி ஒரு அவதூறு தான் இந்த சந்தோஷ். அந்த அவதூறு நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக அம்பலப்பட்டது. உண்மையிலே மகிழ்ச்சி. இது மாதிரி எல்லா அவதூறுகளும் அம்பலத்தின் வாயிலாக உடைக்கப்படும். இந்த ஈரோடு தேர்தலுக்கு உள்ளாகவே நிறைய முகம் கிளியும் என்பது இசைமதி வலையோட எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.